நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபை, அவருக்கே துதிகன மகிமை என்னாலும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறபடினால தான் நாம் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே அடியேன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அடியேன் உங்கள் முன்பாக நிற்பது போதிப்பதற்காக அல்ல, போதிப்பது அவர் மாத்திரம்தான். அப்படியானால் நான் இங்கு நிற்பது எதற்காக என்றால், அடியேன் கற்றுக்கொண்டதை அடியனுடைய வாழ்க்கையில் கூடியமான மட்டும் கடைபிடிக்கிறதை பகிர்ந்து கொள்ளத்தான் ஆண்டவர் நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சில மாதங்களாக ஒரு வசனத்தை குறித்து தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தை தான் தியானித்து வருகிறோம். வசனங்களை கேட்க வேண்டும், வசனங்களை வாசிக்க வேண்டும், வசனங்களை கைக்கொள்ள வேண்டும். அப்படியானால் வசனத்தை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கைக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து வருகிறோம். அதில் ஒரு மரம் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்றால் கிளைகளை வெட்டினால் கனி கொடுக்காது. அதற்கு மாறாக வேரை சுற்றம் செய்து புதிய ஏறிட்டு மண் புதிதாக போடும் பொழுது தான் கனி கொடுக்கும். அதே போல் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கை இவையெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு பொழுதும் முடியாது. அப்படியானால் நாம் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தை சுத்தம் செய்ய வேண்டும். இருதயம்தான் நமக்கு வேறாக இருக்கிறது. அப்போ இருதயம் மாறினாலே என்னவாகும்? நம்முடைய வார்த்தைகள் மாறும். அப்போ இருதயத்தை குறித்து நாம் பார்த்தோம், அதற்கான செயல்முறைகளை நாம் பார்த்தோம். இரண்டாவது, நம்முடைய வார்த்தைகளை நாம் மாற்ற வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது, வார்த்தைகள் தான் செயல்களை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. அதாவது நான் என்ன பேசுகிறேனோ அதையே நான் செய்கிறவனாக இருக்கிறேன் என்று அன்று நாளிலே ஒரு செயல்முறை பார்த்தோம். அதாவது காணிக்கை கொடுக்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்லி போடணும்? லார்ட், ஐ எம் கிவிங் த பெஸ்ட். நான் உங்களுக்கு முதன்மையானதை கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு எப்படி கொடுத்துருக்கிறீங்க? முதன்மையானதை கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லி நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும். அதை எத்தனை பேர் செய்கிறீர்களோ தெரியாது. இரண்டாவது, காணிக்கை கொடுக்கும் பொழுது பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கவே கூடாது. ஏனென்றால் வெளியில் நம்ம போகும்பொழுது ஏழைகளுக்கு தான் என்ன பண்ணுவோம்? பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுப்போம். அப்படியானால் ஆலயத்துக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் வீட்டிலிருந்தே எடுத்துகிட்டு வர வேண்டும். வீட்டிலேயே என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக கொடுக்க நாம் தனியாக நம்முடைய பேக்கெட்லேயோ இல்லது பைபிளையோ இல்லது ஒரு கவர் கொடுத்தோம். அந்த கவரில் வைத்து கொடுக்கும் பொழுது தான் நான் ஆண்டவரை கனப்படுத்துகிறேன் என்று பொருள். என்னுடைய பேக்கில் இருந்தோ அல்லது என்னுடைய பர்ஸில் இருந்தோ நான் காணிக்கை கொடுப்பேனானால் என் தேவனை நான் கனவீனப்படுத்துகிறேன் என்று பொருள். ஹல்லேலூயா. கூடியமான மட்டும் ஆண்டவரை கனப்படுத்த நாம் முற்படுவோம். கூடியமான மட்டும் இந்த செயல்முறைகள் நம்மளால் முடியுங்க. இதையெல்லாம் நான் மோர் தென் 5 இயர்ஸாக என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வருகிறேன். அப்படியானால் நிச்சயமாக உங்களால் முடியும். இன்றைய நாளிலே நாம் ஒரு அழகான செயல்முறையை பார்க்க போகிறோம். அதை பிள்ளைகளும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. அப்போது பிள்ளைகள் செய்யும் பொழுது நாமும் செய்யும் பொழுது நிச்சயமாகவே பாருங்கள், நிச்சயமாகவே இந்த செயல்முறையை நீங்கள் செய்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே காண முடியும். ஹல்லேலூயா. அப்போது வேணுன்றவங்க முடிவில் ஒரு செயல்முறையை நாம் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் குடும்பங்களாக பிள்ளைகளாக செய்து பாருங்கள். நாங்கள் அதை ஜனவரி மாதத்திலிருந்து செய்து வருகிறோம். சரிங்க. இன்றைய நாளிலே செயல்கள், நம்முடைய செயல்கள், அவர் திமோத்தி அது இல்லைங்களா? சரி, பரவாயில்ல. நம்முடைய செயல்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்போ நம்முடைய செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா இல்லையா என்று தான் நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, நம்முடைய செயல்கள் இல்லை பிரதானமான ஒரு செயல் எதுவென்றால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் எதுவென்றால், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக வெளிச்சமாக இருக்கிறீர்கள்.
இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். அப்படியானால் என் அனுதின வாழ்க்கையில இந்த 2 செயல்களை தான் நான் செய்ய வேண்டும். இந்த ஒளி என்பது பார்த்தீங்கன்னா, அதில் அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒரே ஒரு பிரதானமான காரியம் எதுவென்றால், ஒளியினுடைய வேலை இருளை தள்ளும். இருளை தள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இருள் என்றால் எது என்றால் பாவம். அப்போ பாவத்தை தள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அதை தான் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அதில் ஒரே ஒரு லைன் இருக்கும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. அப்போ ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறதே நம்முடைய செயல்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் பாவத்தை தள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அடுத்தது உப்பாக இருக்க வேண்டும். உப்பினுடைய தன்மை என்ன பார்த்தீங்கன்னா, நன்மை செய்கிற வாழ்க்கை. அப்போ இந்த உப்பினுடைய தன்மையை வருகிற நாட்களிலே நாம் பார்க்கலாம். இன்றைய நாளிலே நாம் எப்படி பாவத்தை தள்ளுவது, நம்மளால் முடியுமா? ஏனென்றால் நான் சிறு வயதிலிருந்து அதிகமாக கேட்ட ஒரு காரியம், எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இச்சை என்பது ஒரு பாவம், அதை ஒரு பொழுதுமே விட முடியாது. ஏனென்றால் 10 கட்டளையில் கூட 10வது கட்டளையாக இச்சியாதிருப்பாயாக. அப்போ ஆண்டவரும் சொல்கிறாரு, நீங்கள் இச்சியாதிருப்பாயாக. அப்போ எல்லாரும் இதில் விழுந்துருவோம் அப்படி தான் நான் கேட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த இச்சையில் நாம் விழுந்துடுவோம், இந்த பாவத்தில் விழுந்துடுவோம் என்று. ஆனால் இந்த நாளிலே 2 செயல்முறைகள், இன்றைய நாளில் ஒரு செயல்முறையும் வருகிற நாட்களில் ஒரு செயல்முறையை நாம் பார்க்கலாம். இதை நீங்கள் 2 உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தீர்களானால் நிச்சயமாகவே எல்லா பாவத்தையும் விட்டு தள்ளி நிற்க முடியும். அல்லேலூயா. சரிங்க, இப்போ முடிவில் தான் இதனுடைய ரிசல்ட் நமக்கு தெரியும், எப்படி நாம் பாவத்தை தள்ளுவது என்று. சரி, இன்றைய நாளிலே ஒரே ஒரு வார்த்தை குறித்து பார்ப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், அந்த பின்பகுதியை வாசிக்கலாம். எபிரேயர் 10:38ங்களா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்றைய நாளிலே ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிழைப்பு என்றால் என்ன? அப்போ எப்படி நான் பிழைக்கின்றேன்? அப்போ பிழைக்கிற இந்த வாழ்க்கையில் யாருடைய பேச்சை நான் கேட்கின்றேன்? அப்போ யாருடைய பேச்சை கேட்கிறேன் என்று நான் அறியும் பொழுது தான் பாவத்தை தள்ள முடியுமா முடியாதா என்று நாம் அறியலாம். அப்போது வேதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் சாகாதிருப்பாய். அப்போ சாகாமல் இருக்கணும்னா பிழைக்கணும். அப்போ பிழைப்பு என்றால் என்ன அப்படின்னு நாம் பார்க்கலாங்க. இந்த பிழைப்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் வாழ்கிற ஒரு நிலையை தான் பிழைப்பு என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் ஆற்றில் அடித்துட்டு போகிறாங்கன்னா, அப்போ அங்கே இருக்கிறவங்க விசாரிப்பாங்க, அப்பா யாருனாங்க பிழைத்து கொண்டார்களா? அப்போ பிழைத்து கொண்டார்களா என்பதின் பொருள் என்ன? உயிர் தப்பினார்களா, உயிர் வாழ்கிறார்களா என்றுதான் பொருளாக இருக்கிறது. அப்போ பிழைப்பு என்றாலே உயிர் வாழ்கிற ஒரு நிலை. அப்படியானால் நாம் இந்த உலகத்திலே பிழைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ எத்தனை உயிரை நாம் பெற்றிருக்கிறோம் அதை நாம் அறியணும். ஒரு உயிரா இல்லது 2 உயிரா இல்லது 3 உயிர்களை நாம் பெற்றிருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். முதலாவது எந்த உயிர் என்றால், சரீரம் என்ற ஒரு உயிரை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் சரீரம் பிழைத்தால்தான் இந்த உலகத்திலே நாம் பிழைக்க முடியும். அப்போ சரீரம் பிழைக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ முடியாது. அப்போ சரீரம் என்ற ஒரு உயிரை மாத்திரம் நாம் பெற்றிருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. இன்னொரு உயிரை நாம் பெற்றிருக்கிறோம். அது என்னவென்றால் ஆத்துமா. அல்லேலூயா. அப்போ ஆத்துமா என்ற உயிர் நமக்குள் இருக்கிறதாக காணப்படுகிறது. அதை எப்படி நாம் உறுதிப்படுத்தலாம் என்றால் வேதத்தின் வாயிலாகவே உறுதிப்படுத்தலாம். இப்போ ஈசாக்கு என்ன சொல்லுகிறான்? தன்னுடைய மூத்த குமாரனை ஏசாவை பார்த்து, அப்பா என் ஆத்துமா மரிக்க போகிறது, அதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். அப்படியானால் ஆத்துமா என்ற ஒரு உயிர் நமக்குள் இருக்கிறதாக காணப்படுகிறது. இன்னும் புரிந்து கொள்ளும்படி பார்ப்போமானால், எலியா என்ன செய்கிறான்? விதவையினுடைய மகன் இறந்து போகின்றான். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த மகன் உயிர் பெறுவதற்காக நீர் என்ன செய்யும்? திரும்ப இவனுடைய ஆத்துமாவை தாரும் என்று ஜெபிக்கின்றான். அப்படியானால் நமக்குள் என்ன இருக்கிறது? ஆத்துமா என்ற ஒரு உயிர்
இருக்கிறது. அப்போ ஆத்துமா எடுக்கப்பட்டால் இந்த உலகத்திலே நாம் பிழைக்க முடியாது. ஹல்லேலூயா. சரிங்க. இப்போ 2 உயிர் நமக்குள் இருக்கிறது. என்ன? ஆத்துமா, சரீரம். இப்போ கேள்வி என்னவென்றால், நம்முடைய அனுதின வாழ்க்கையில் யாருடைய பேச்சை கேட்டு நான் வாழ்கின்றேன்? ஆத்துமா பேச்சு கேட்டு வாழ்கிறேனா அல்லது சரீரத்தின் பேச்சு கேட்டு வாழ்கிறேனா? அப்போ சரீரத்தின் பேச்சு கேட்கும் பொழுது நாம் பாவத்தை தள்ள முடியுமா அல்லது ஆத்மாவின் பேச்சை கேட்கும் பொழுது நான் பாவத்தை தள்ள முடியுமா என்று தான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். சரி, அப்படியானால் அந்த சரீரமும் ஆத்மாவும் எப்படி உண்டாக்கப்பட்டது என்று நாம் அறியணும். சரி, சரீரம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும். எப்படி உண்டாக்கப்பட்டது என்றால், பிதா என்ன செய்கிறார்? மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் அதில் ஒரு வசனம் அழகாக இருக்குது. சரீரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் அந்த அதில் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான் என்று. அப்போ நம்முடைய சரீரம் எப்படி உண்டாக்கப்பட்டது? பூமியிலிருந்து உண்டாக்கப்பட்டது. அப்போ பூமியிலிருந்து வந்ததினாலே இந்த சரீரமானது எங்கு திரும்ப செல்லுகிறது? பூமிக்கு செல்லுகிறது, மண்ணுக்கு செல்லுகிறது. அப்படியானால் இந்த உலகத்திலிருந்து இந்த சரீரம் உண்டாக்கப்பட்டபடியினாலே உலகத்தின் காரியங்களை எல்லாம் இவைகள் செய்கிறதாக காணப்படுகிறது. சரீரமானது உலகத்தில் வருகிற ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களோடு இணைந்திருக்கிறதாக செய்கிறது. உலகத்தின் காரியங்களோடு இந்த சரீரமானது ஐக்கியப்பட்டிருக்கிறதாக காணப்படுகிறது. காரணம், இது எங்கிருந்து உண்டாக்கப்பட்டது? மண்ணினாலே உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ உலகத்திலிருந்து வருகிற காரியங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் பார்க்கலாம். உலகத்திலிருந்து வருகிறது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்போது ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள், அதாவது கோபப்படுவது, சண்டையிடுவது, மன்னிக்க முடியாத நிலை, எதிர்த்து பேசுவது, விட்டு கொடுக்காத நிலை, இது எல்லாம் எங்கிருந்து வருதுங்க? உலகத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து இல்லை, பரலோகத்திலிருந்து இல்லை, இது உலகத்திலிருந்து வருகிறது. இதை தான் நம்முடைய சரீரம் செய்கிறதாக காணப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் சரீரத்தின் பேச்சை கேட்கிறேன். நான் எப்பொழுதெல்லாம் பிறருக்கு விட்டு கொடுக்காமல் போகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் சரீரத்தின் பேச்சை கேட்கிறேன். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருக்கு பிரியமற்ற பாவங்களை செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்? சரீரத்தின் பேச்சை கேட்கிறவனாக இருக்கின்றேன். ஹல்லேலூயா. அப்போ சரீரத்தின் பேச்சை கேட்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய நிலை எப்படியாக இருக்கும்? இருளின் நிலையாக இருக்கும். அப்போ இருள் எப்படியாவது வெளிச்சத்தை தள்ள முடியுமா? தள்ள முடியாது. வெளிச்சம்தான் இருளை தள்ள முடியும். அப்படியானால் நம்முடைய சரீரத்தின் பேச்சு நாம் இந்த உலகத்தில் கேட்டு வாழும் பொழுது இருளின் வாழ்க்கை பெறுவோம். சாத்தானுடைய பிள்ளைகளாக ஜீவிப்போம். கடைசியாக நரகத்தை அடைகிறவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. இது சரீரத்தினுடைய தன்மை. சரி, இந்த பக்கம் வரலாங்க. ஆத்துமா. ஆத்துமா எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா என்ன செய்கிறார்? தன்னுடைய சுவாசத்தை மனுஷன் மேல் ஊற்றுகிறார். யாருடைய சுவாசத்தைங்க? தன்னுடைய, அதுதான் அங்கே பொருள். அது என்னவென்றால், தன்னுடைய சுவாசத்தை மனுஷன் மேல் ஊற்றுகிறார். அவன் என்னவானான்? ஜீவ ஆத்துமாவானான். அப்படியானால் நமக்குள் இருக்கிற அந்த ஆத்துமா எப்படி உண்டாக்கப்பட்டது என்றால், பிதாவினால் உண்டாக்கப்பட்டது, அவருடைய சுவாசத்தால் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போது இந்த ஆத்துமா எங்கு தொடர்புடையதாக இருக்கிறது? பிதாவோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதுதாங்க. அப்போது பிதா எங்கே இருக்கிறார்? இப்போது பரலோகத்தில் இருக்கிறார். அப்படியானால் ஆத்துமா பரலோகத்தோடு இணைந்து இருக்கிறதாக காணப்படுகிறது. அப்போ பரலோகத்தின் காரியங்கள் எல்லாமே எங்கே தான் இருக்கிறது? நம்முடைய ஆத்துமாவுக்குள் இருக்கிறதாக இருக்கிறது. அப்போ ஆத்துமா பேச்சை கேட்கும் பொழுதுதான் நான் என்ன செய்ய போகிறேன்? பாவத்தை தள்ள முடியும். அப்போ சரீரத்தின் பேச்சை கேட்டால் பாவத்தை தள்ள முடியாது.
ஆத்துமா பேச்சை கேட்கும் பொழுது தான் நான் பாவத்தை தள்ள முடியும். அப்போ ஆத்துமால என்ன இருக்கிறது? பரலோகத்தின் காரியங்கள் எல்லாமே ஆத்துமாக்குள் இருக்கிறது. அப்போ பரலோகத்திலிருந்து என்ன வருகிறது அதை பார்க்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, பரலோகத்திலிருந்து வருகிறது எல்லாமே சுத்தம் உள்ளதாய், இரக்கம் உள்ளதாய், நன்மை செய்கிறதாய், பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறதாய், விட்டு கொடுக்கிறதாய், மன்னிக்கிறதாய், நேசிக்கிறதாய், இதெல்லாம் எங்கிருந்து வருதுங்க? பரலோகத்திலிருந்து வருகிறது. அப்போ பரலோகத்திலிருந்து வருகிற இந்த நல்ல காரியங்கள் எல்லாமே எங்கே தான் இருக்கிறது? நம்முடைய ஆத்துமாவிலே இருக்கிறதாக இருக்கிறது. அப்போ ஆத்துமாவின் பேச்சை, அதாவது நான் எப்பொழுதெல்லாம் பிறரை மன்னிக்கின்றேனோ, எப்பொழுதெல்லாம் பிறரை விட்டு கெடுக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் நன்மை செய்கிறவனாக காணப்படுகிறேனோ, அப்பொழுதெல்லாம் நான் என்ன செய்கிறேன் என்று பொருள்? ஆத்துமாவின் பேச்சை கேட்கிறேன் என்று பொருள். ஹல்லேலூயா. ஆத்துமா பேச்சை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒளியாக இருக்கும். ஒளியாக இருக்கும் பொழுது ஒளியான தேவன் நம்மோடு இருப்பார். ஒளியான தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது தான் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. சரிங்க. இப்போ வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். யார் மாம்சத்தின் பேச்சை கேட்டு வாழ்ந்தார்கள், அவர்களுடைய முடிவு எப்படியாக இருந்தது என்று பார்க்கலாம். அடுத்தது ஆத்துமா பேச்சை கேட்டு வாழ்ந்தவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது நாம் பார்க்கலாம். முதலாவது பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்சோன். சிம்சோனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஒரு மனோவா என்ற தகப்பன் தாய் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. அப்போ அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்போ தூதன் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தீட்டான ஒன்றையும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? குடிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், அவர்கள் செய்த காரியம் என்னென்னா, முதலாவது கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் சொன்னபடியே செய்தார்கள். அதன் பொருள் என்னவென்றால், தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுதுதான் பரலோகத்தின் அற்புதத்தை காண முடியும். பரிசுத்தம் பண்ணாமல் ஒன்றையுமே பெற முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பாத்திரம் அது சுத்தமாக இருந்தால் தான் நம்ம பால் காசு பயன்படுத்தும். சுத்தம் இல்லைன்னா பயன்படுத்த முடியாது. அதே போல தான் ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ நாளைக்கு நீங்கள் அப்படியானால் பரிசுத்தம் இல்லாமல் நம்மை நாம் சரி செய்து கொள்ளாமல் அற்புதம் என்பது வராது. ஹல்லேலூயா. அதை தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இப்பொழுது அவன் சொல்லுகிறான் தகப்பன் தாயை பார்த்து, அப்பா நான் ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறேன், இப்போ அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லுகிறான். இப்போ பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, அப்பா நம்முடைய இனத்திலே நம்முடைய ஜனத்திலே இருக்கிறாங்க, நீ பெலிஸ்தருடைய பெண்ணை கொள்ளக்கூடாது, அது தவறு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் என்ன செய்தான் பாருங்க, கீழ்ப்படியாதவனாய் காணப்பட்டான். முதல்ல அவன் செய்த ஒரு காரியம், தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவில்லை. அப்போ நாம் எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாமல் வாழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மாம்சத்தின் பேச்சை கேட்கிறோம் என்று பொருள். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற ஒரு வார்த்தை. அப்போது அதை செய்வேனானால் நான் ஆத்மா பேச்சை கேட்கிறேன் என்று பொருள். கீழ்ப்படியவில்லை என்றால் சரீரத்தின் பேச்சை கேட்கிறேன் என்று பொருள். அப்போ இவன் என்ன செய்தான்? முதலாவது சரீரத்தின் பேச்சை கேட்கின்றான். அடுத்தது பாருங்க, ஒரு வார்த்தை அழகாக இருக்கும். அவன் சொல்லுகிறான், அவள் என் கண்ணுக்கு பிரியமாயிருக்கிறான் என்று சொல்லுகின்றான். இந்த பிரியம், இச்சை, ஆசை எல்லாமே ஒரு பொருளை கொண்டது. வருகிற நாட்களிலே அந்த பாவத்தில் பார்க்கும்போது இது கொஞ்சம் நம்ம அதிகமாக பார்க்கலாம். அப்போ அவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், என் கண்ணுக்கு அவள் பிரியம். அப்படியானால் அதன் பொருள் என்ன? என் சரீரத்திற்கு அவள் பிரியம். அப்போ சரீரத்தின் பேச்சு அவன் கேட்கிறவனாய் காணப்பட்டான். அப்போ அவனுடைய முடிவு என்ன ஆனது பாருங்க, எந்த சரீரத்தின் பேச்சை கேட்டானோ அந்த சரீரத்தை அவன் இழந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போ சரீரத்தின் பேச்சு நாம் கேட்போமானால்
நம்முடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறதாக காணப்படுகிறது. அதை தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் நீ என்ன பண்ணுப்பா, வெட்டி போட்டிருப்பா. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் நீ என்ன பண்ணு, எடுத்து போடுன்னு சொல்கிறார். சரிங்க, அவன் அப்படி செய்தபடினாலே அவனுடைய முடிவு எப்படியாக இருந்தது என்று பார்ப்போனால், அவனுடைய முடிவு ஒரு சடுதியான மரணமாக காணப்பட்டது. ஒரு இயற்கையான மரணம் அல்ல. அவன் அந்த மண்டபத்துக்கு போகிற வரைக்கும் கூட நான் மரிக்க போகிறேன் என்று அவனுக்கு தெரியாது. அங்கு போன பிறகுதான் அவன் தீர்மானிக்கின்றான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று. அப்படியானால் அவனுடைய மரணம் எப்படியாக இருக்கிறது? சடுதியான ஒரு மரணம். இதன் பொருள் என்ன? மாம்சத்தோடு மாம்ச வழியில் நாம் செய்கிறவர்களாக, அதாவது மாம்சத்தின் பேச்சு கேட்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது சடுதியான மரணத்தை நாம் அடைகிறவர்களாக காணப்படுகிறோம். நீங்கள் பாருங்கள், ஆதாம் ஏவாள் நித்தியமாய் பிழைக்க தான் பயன்படுத்தினார். ஆண்டவர் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அவர்கள் செய்த அந்த மாம்சத்தின் பேச்சை கேட்டபடினால தான் அந்த மரணம் என்பதே உண்டானது. அதே போல தான் பாருங்கள், ஆண்டவர் நம்மை நித்தியமாய், அதாவது பிள்ளைகளை வாழ்வை பார்த்து அமைதியான ஒரு மரணம் பெற தான் நம்மை உண்டாக்கினார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அது எப்பொழுது நடக்கும் என்றால் நாம் ஆத்துமா பேச்சை கேட்கும் பொழுது தான். ஹல்லேலூயா. சரிங்க, அதே அப்புறம் புதிய ஏற்பாட்டில் வரலாம். புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு நபர் மாம்சத்தின் பேச்சை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நாம் பார்க்கலாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனனியால், சப்திரா. இவர்களை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இப்போ முதல்ல அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர்கள், ஆண்டவரோடு இருந்தவர்கள். இப்போ ஒரு காரியம் முதல்ல தீர்மானிக்கிறார்கள். என்ன தீர்மானிக்கிறார்கள்? எங்களுக்குள்ளதை நாங்கள் விற்று கொடுக்கின்றோம் என்று தீர்மானிக்கிறார்கள். இந்த கொடுக்கிற செயல் செய்கிறவர்கள் யாருன்னா ஆத்துமா பேச்சை கேட்கிறவர்கள். ஆத்துமா எப்பொழுதுமே கொடுக்கிறதாக, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போ கொடுக்கிற செயல் எதுனா ஆத்துமா. இப்போது ஆத்துமா பேச்சை கேட்டு அவர்கள் கொடுக்கிறவர்களாக ஒரு மனம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்படி இருந்துட்டு பாருங்கள், அடுத்த நிலை வரும் பொழுது தான் மாறுகிறது எல்லாமே. என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய நிலத்தை விற்கிறார்கள், பணத்தை வாங்கி தங்களுடைய கரங்களினாலே, பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது, இப்பொழுது அந்த பணத்தை பார்க்கிறார்கள். அப்போ அங்கே ஆசை உண்டாகிறது. அப்போ கண்களிலிருந்து அந்த பணத்தை பார்த்த உடனே பணத்தின் மீதான இச்சை உண்டாகிறதாக இருக்கிறது. அடுத்தது அந்த சரீரம் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கும், என்ன, நீங்கள் பெற்ற இந்த எல்லா பணத்தையும் கொடுத்து விட்டால் நாளைக்கு நான் என்ன செய்வது, நான் எப்படி பிழைப்பது, நான் எப்படி உயிர் வாழ்வது, ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்காக ஒரு பகுதியை எடுத்து வையுங்கள் என்று சொன்னது நிமித்தம் சரீரத்தின் பேச்சை, அதாவது நாளையை குறித்த கவலையினாலே, நாளை நான் உயிர் வாழ வேண்டும், அதாவது என் சரீரம் உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தினாலே தான் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு பகுதியை எடுத்து வைத்தார்கள். அப்படி வைத்தது நிமித்தம் நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சடுதியான மரணம். ஆம் பிரியமானவர்களே, மாம்சத்தின் பேச்சை கேட்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்வோமானால் ஒரு சடுதியான மரணத்துக்குள்ளாக கடந்து சென்றதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்தின் பேச்சு என்னென்ன இருக்குன்னு நாம் பார்த்துட்டோம். நான் எப்பொழுதெல்லாம் பிறருக்கு விரோதமாக பேசுகிறேனோ, குற்றப்படுத்துகிறேனோ, மன்னிக்காமல் விட்டு கொடுக்காமல் சண்டையிடுகிறேனோ, பெரியவர்களை எதிர்த்து பேசுகிறேனோ, குறை கூறுகிறேனோ, இதெல்லாம் மாம்சத்தின் செயல். அப்போ இதெல்லாம் நாம் செய்யும் பொழுது உடனே நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரணும், ஐயோ இது மாம்சத்தின் செயல், இதை நான் செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறது, இதை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பேனானால் அடுத்தது நான் எங்கே தான் போவேன், நரகத்துக்கு தான் போவேன், ஆண்டவருடைய நாமத்தை என்னால் மகிமைப்படுத்த முடியாது என்று நம்மை நாமே என்ன பண்ணணும், அந்த இடத்திலே சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்தது ஆத்துமா பேச்சு கேட்டு வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு நபர் தான். அவர் யார் என்றால் யோசேப்பு. யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவன் கடைசி மகன். அவனுடைய உடன் பிறந்தவர்களெல்லாம் அவனுக்கு விரோதமாக காரியங்கள் செய்தாலும் அவங்க அப்பா அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார், அப்பா நீ என்ன பண்ணுற, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் தூர ஆடுகளை மேய்ப்பதற்காக சென்றிருக்கிறாங்க,
நீ என்ன பண்ணுற, இந்த உணவை கொடுத்து விசாரித்து வா என்று சொல்லுகிறார். அவன் செய்தது என்ன பாருங்க, தன் தகப்பன் சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படுகிறவனாக காணப்பட்டான். ஆகவே தான் ஆசீர்வாதம். பாருங்க, இங்கே சிம்சோன் பெற்றோர்கள் சொன்னதை கேட்டு கீழ்ப்படியவில்லை. ஆனால் அங்கே யோசேப்பு என்ன செய்கிறான், தகப்பன் சொன்ன உடனே உணவை எடுத்துக்கொண்டு அங்கே செல்லுகிறதை பார்க்கலாம். அவன் அங்கு போகாமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தான். அப்போது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற அந்த நிலை ஆத்துமாவின் பேச்சை கேட்கிறதாக காணப்படுகிறது. சரிங்க, இது ஒன்று. அடுத்தது, இப்பொழுது அந்த அரண்மனைக்கு அவன் என்ன ஆகிறான், அதிகாரியாக மாறுகிறான். அப்போ அங்கே இருந்த அந்த எஜமான் என்னுடைய மனைவி என்ன செய்கிறாள் பாருங்க, அவளுக்குள் மாம்ச இச்சை காணப்பட்டது நிமித்தம் இவனை அடைய முற்படுகின்றான். ஏனென்றால் இவன் அழகும் சம்பூர்ணமான மனிதனாக இருந்தபடினாலே. பாருங்க, அந்த இடத்திலே ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். அது என்னவென்றால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அல்லேலூயா. பாருங்க, சென்ற வாரத்தில் கூட பார்த்தோம், அவன் மீது ஒரு விசேஷமான ஒரு ஆவி இருந்தது என்று. இன்னும் அதை கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா, விசேஷமான ஆவி என்பது என்னென்னா வார்த்தை. அவனுக்குள் என்ன இருந்தது, என் தேவன் என்னை காண்கின்றார், என் தேவன் என்னோடு இருக்கின்றார் என்ற எண்ணம், அந்த வார்த்தை அவனுக்குள் இருந்தபடினால தான் அவன் பாவத்தை தள்ளினான். அல்லேலூயா. அப்போது அவன் அந்த இடத்துல என் தேவன் என்னோடு இருக்கிறார், இது ஆண்டவருக்கு பிரியமற்ற செயல் என்று அவன் அந்த வார்த்தை, அந்த ஆத்மாவின் பேச்சை கேட்டபடினால தான் பாவத்தை தள்ளினவனாய் காணப்பட்டான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட பாவத்தை தள்ளணும்னா ஒரே ஒரு வழி என்னவென்றால் நம்முடைய ஆத்மா பேச்சை கேட்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது, இன்னும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய அதிகாரி, ராஜாவாக மாறுகின்றான். இப்பொழுது அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வருகிறார்கள். வந்துட்டு அவர்களை பார்க்கின்றான். பாருங்க, அவன் பார்த்த பிறகு அவர்கள் மீது கோபமோ அல்லது அவர்களை தண்டிக்கவோ அவர்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்யவோ அவன் செய்யவில்லை. அப்படி அவன் செய்திருந்தால் என்னவாயிருக்கும், மாம்சத்தின் பேச்சை கேட்டவனாய் காணப்பட்டிருப்பான். அதற்கு மாறாக அவன் செய்தது ஒன்றே ஒன்று, என்னவென்றால் அவர்களை மன்னித்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிலுவையில் போகும்பொழுது கூட பிதாவே இவர்களை மன்னியும். இந்த மன்னிக்கிற வார்த்தை நம்முடைய ஆத்மாவில் இருக்கிறதாக இருக்கிறது. அப்போ நாம் எப்பொழுதெல்லாம் பிறரை மன்னிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆத்மாவின் பேச்சை கேட்டு ஒளியிலே வாழ்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று பொருளாகும். ஹல்லேலூயா. சரி, அப்படியே Bring your business online with GoDaddy. Get all the help and tools you need to succeed. Join the millions of small businesses that trust GoDaddy and get online in minutes. Visit GoDaddy.com today. Let me show you how we do stuff around here. Actually, my department uses Monday.com, so I'm good. A work management tool? No, that's not for me. Well, Monday.com is all about flexibility, so you can make it your own. You could choose pre-built layouts for anything or build your own workflow. You just open a board, you choose the columns you need, you can move them around or filter by what's most important for you. That way you're not always chasing your work, you perfect your process. I gotta show this to Ted. Hey, Ted! He's remoted to Wednesday. No problem. We just tag Ted on Monday, write an update, and there you go. Okay, so how do I use it? You just go to Monday.com and you can see all your work, you can get a broad view of everything you do, or celebrate a small win. It's actually kind of fun. Okay, so how does one sign up? I'm just asking for Ted. Just go to Monday.com and start your free trial today.
புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நபரை நாம் பார்க்கலாம். அதில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். கொர்நேலேயு, அவனை அந்த நபர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிக்க படிக்க ரொம்ப அழகாக இருக்குங்க. அவனை குறித்து சொல்லும் பொழுதே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அவன் பக்திமான், ஜெபிக்கின்றவன், தர்மம் செய்கின்றவன், அப்புறம் இன்னும் ஒரு வாசனை இருக்குங்க, ஜெபம் பண்ணுகிறவன். யோபு குறித்து சொல்லும் பொழுது இப்படி தான் சொன்னது, அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான். அதே போல் பாருங்கள், இங்கேயும் இவனை குறித்து அழகான ஒரு காரியம். அதில் எல்லாத்தை விட ஒரு சிறந்த காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தர்மம் செய்கிறவனாய் காணப்பட்டான். இந்த தர்மம் என்பது என்ன? ஒன்றுமே இல்லைங்க, கொடுப்பது, நன்மை செய்வது. வருகிற நாட்களிலே ஒரு அழகான செயல்முறையை நாம் பார்க்கலாம். எப்படி கொடுப்பது, தர்மம் நன்மை செய்வது என்று அந்த வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். இவன் என்ன செய்தான்? தர்மம் செய்கிறவனாக, கொடுக்கிறவனாக காணப்பட்டான். அதுதான் ஆத்மா பேச்சு கேட்பது. பாருங்கள், அனனியால் சப்பிரால் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள், வைத்து கொண்டார்கள், சரீரத்தின் பேச்சை கேட்டார்கள். அப்படியானால் எப்பொழுதெல்லாம் நமக்கென்று நாம் அதிகமாக சேர்த்து வைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நான் சரீரத்தின் பேச்சை கேட்கிறேன் என்று பொருள். அல்லேலூயா. பாருங்கள், வனாந்தரத்தில் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். கொடுத்துட்டு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார், அப்பா உங்களுக்கு போதியமானது அன்றன்றுக்குள்ளதை எடுத்து வைங்கன்னு சொன்னார். ஆனால் அவர்கள் செய்தது என்னென்னா, அளவில்லாமல் எடுத்து வைத்தது நிமித்தம் அதை பயன்படுத்த முடியுமா போனது. அல்லேலூயா. எங்கேயோ ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். இந்த துன்மார்க்கன் என்ன செய்கிறான்னா, இந்த கஞ்சன் அவன் என்ன பண்ணுறான்னா, தனக்கென்று சேர்த்து வைக்கிறானாம். அவன் மரித்த பின்பு அது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கிறதாம். அப்படியானால் யார் ஒருவர் தனக்கென்று சேர்த்து வைக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகமாக நன்மை செய்கிறார்கள் என்று ஒரு புத்தகத்திலே பார்த்தேன். அப்படினால் இந்த உலகத்திலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டது, பிரித்தெடுத்ததின் நோக்கமே நன்மை செய்வதற்காக. அல்லேலூயா. தர்மம் நன்மை செய்யலைன்னு வச்சுங்க, நாம் பிறந்தும் நாம் வாழ்ந்தும் பயனற்றவர்களாக இருக்கிறோம் என்று பொருளாகும். அதை இன்னும் புரிந்து கொள்ளும்படி பார்ப்போமானால், நீங்கள் பாருங்கள், நீங்கள் தர்மம் செய்தாலே, நன்மை செய்தாலே பரலோகத்துக்கு போகலாங்க. அதை வருகிற நாட்களில் பார்க்கலாம். இருந்தாலும் இப்போ ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். லாசர் இருந்தான், ஐஸ்வர்யவான் இருந்தான். அவனை குறித்து ஒன்றே ஒன்று சொல்லப்படுகிறது, அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அவ்வளோதான். அவனை குறித்து வேறு ஒன்றுமே சொல்லலை. லாசர் அவனுக்கு முன்னாடியே இருக்கிறான். ஆனால் அவன் மரித்த பின்பு அடுத்தது சொல்லுது வசனம், அவன் எங்கே இருந்தான்? நரகத்தில் இருந்தான். இவர் எங்கே இருக்கிறாரு? அப்படியானால் அவன் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவன் ஐஸ்வரனாக பிறந்தது தப்பா? இல்லது என்ன அவன் செய்தான் என்றால், தனக்கு பெற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லைங்க. பக்கத்திலே இருக்கிறான், அவனுக்கு செய்யலை. அப்போ வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய திராணி இருந்தும் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் என்னங்க? பாவம். அதை தான் அவன் செய்தான். அவனுக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கலாம், திராணி இருந்திருக்கலாம். அவன் மனசு வச்சிருந்தா அந்த லாசர் என்ன பண்ணியிருக்கலாம்? உயர்ந்த இடத்துல வைத்திருக்கலாம். அவனை வைக்காதது நிமித்தம் பாருங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளாதது நிமித்தம் அவன் எங்கே போனாங்க? நரகத்திற்கு சென்றதை பார்க்கலாம். இன்னும் கூட நீங்கள் பார்க்கலாம், அந்த மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும் பொழுது வெள்ளாடு செம்மறியாடு என்று பிரிக்கின்றார். அவர்கள் செய்த பாவத்தை வைத்து பிரிக்கிறார. நீங்கள் கொஞ்சம் ஒரு முறை, அட்லீஸ்ட் ஒரு 2 முறையாவது அந்த வசனங்களை படித்து பாருங்களேன். அதில் யாருடைய பாவத்தையும் அங்கு சொல்லவே இல்லை. அவர்கள் செய்த நன்மையை கொண்டே ஆண்டவர் பிரிக்கின்றார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நாம் செய்கிற நன்மைகள் எத்தனை விசேஷமாக இருக்கிறது. அப்போ நாம் செய்கிற அந்த நன்மைகள் நம்மை பரலோகத்துக்கே அழைத்து செல்லுகிறதாக இருக்கிறது. அப்போது கூடியமான மட்டும் நன்மை செய்ய நாம் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவனுடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், கொர்நேலியு என்ன செய்தான்? நன்மை செய்கிறவனாய், அதாவது தர்மம் செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆகவே நடந்தது என்ன பாருங்க, அந்த தூதன் சொல்லுகிறான், அப்பா நீ செய்த தான தர்மங்கள், அந்த வசனம் படிங்க பார்ப்போம்.
10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை அவனை பாருங்க. உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், முன் ஜெபங்களும் முன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் செய்த நல்ல காரியம், இந்த தர்மம் பாருங்க, பரலோகத்திற்கே தேவனுக்கு நினைப்பூட்டுதலாயிருந்தது என்று சொல்லப்படுகிறது. இதையே தான் இங்கே பார்க்கலாம். எசேக்கியா என்ன பண்ணுறான், வியாதியாக இருக்கிறான், நீ மரிக்க போகிறாய் என்று சொல்கிறாங்க. அப்போ அவனும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், அப்பா அடியேனை நினைத்தருளும். எதை நினைத்தருளும்? நான் செய்த நல்ல காரியங்களை நினைத்தருளும். இன்னும் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அந்த தீய காரியங்களை நினைக்கவே மாட்டாராம், நல்ல காரியங்களை பார்க்கிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், நீங்கள் எந்த கெட்டதுன்னா பண்ணுங்க, துன்மார்க்கமாக இருங்க, அந்த செயலையை விட நீங்கள் முற்படுவதை காட்டிலும் அதற்கு எதிர்மறையான நல்ல செயலை செய்ய தொடங்கினாலே போதும், கெட்ட செயல் தானாக நம்மை விட்டு போய்விடும். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், எடுக்கிறவர்களாக நாம் வாழ்ந்தோம்னு வச்சுங்க, அதை நாம் மாற்றணும்னா எப்படின்னா கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் கொடுக்க கொடுக்க நீங்கள் அதையே யோசிக்க யோசிக்க பிறகு நாம் எடுக்கவே மாட்டோம். ஏனென்றால் கொடுப்பதிலேயே நாம் ஆகவே தான் நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸ்கூல் போகும்பொழுது 2 பென்சில் 2 ரப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து அனுப்பணும். பாருப்பா, உன்னோடு இருக்கிறவங்க கேட்டால் கொடு. அப்போ அவர்கள் கொடுக்க கொடுக்க பாருங்கள், பிறருடைய பொருளை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். இதுதாங்க நாம் ஐயோ எடுக்கிறத விடணும் விடணும் விடணும்னா ஒரு பொழுதும் முடியாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள், எதிர்மறையான செயல்களை நாம் செய்வோமானால் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம். இப்போ இருளை, அதாவது பாவத்தை தள்ளணுன்றதை விட ஒளியிலே நான் நடக்குவது எப்படி என்று நிதானித்து அறிந்து செய்யும் பொழுதே இருளானது என்ன பண்ணும், நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் போவதை நாம் அறியலாம். ஹல்லேலூயா. சரிங்க, இப்போது 2 காரியத்தை நாம் பார்த்தோம். நாம் எப்படி பிழைத்திருக்கிறோம்? 2 இருக்கிறது, சரீரம் ஆத்துமா இருக்கிறது. சரீரத்துக்குள் என்ன இருக்கிறது? இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் சரீரத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள், அதாவது பாவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தையில், ஆண்டவர் செய் என்று சொன்னதை நான் செய்யாமல் போனால் பாவம். ஆண்டவர் செய்யாதே என்று சொன்னதை நான் செய்வேனானால் பாவம். இதுதான் பாவம், வேற ஒன்றுமே இல்லை. அதாவது ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, அப்பா இதை செய்யாதே, அப்போ அதை நான் செய்வேனானால் அது பாவம். ஆண்டவர் சொல்கிறார், அப்பா இதை செய்யாதேன்றாரு, அதையும் செய்வேனானால் அது பாவம். அப்படியானால் இங்கே பாருங்கள், இந்த மாம்சத்தின் பேச்சை நாம் கேட்போமானால் நாம் எங்கே போவோம்? இருளின் வாழ்க்கையை நாம் பெறுகிறவர்களாக இருப்போம். அப்போது ஆத்துமாவில் இருக்கிறது என்ன? பரலோகத்தின் காரியங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் ஆத்துமாவுக்குள் இருக்கிறபடினாலே நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம யாரை பேச்சு கேட்கணும்? ஆத்துமா பேச்சு கேட்க வேண்டும். சரி, இப்போது ப்ராக்டிக்கல், இப்போ தான் நாம் செயல்முறைக்கு போக போகிறோம், நேரம் இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு சண்டை போட ஒரு 2 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கோலியாத் மாதிரி இருக்கிறாரு, ஒருத்தர் தாவீது மாதிரி இருக்கிறார். இப்போ என்கிட்ட சண்டை போட வர்றாருன்னா, அல்லது யாரோ ஒருத்தர் சொல்கிறாருன்னா, யாருடைய பேச்சு நான் கேட்பேன் என்றால், யார் ஒருவர் பலவானாக இருக்கிறார்களோ அவருடைய பேச்சு தான் நான் கேட்பேன். பலவீனனுடைய பேச்சு நம்ம எப்போவுமே கேட்க மாட்டோம், அதுதான் உண்மை. அப்படியானால் சரீரம் பலவானாக இருந்தால் சரீரத்தின் பேச்சை கேட்போம். ஆத்துமா பலவானாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? ஆத்துமா பேச்சு கேட்பேன். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஆத்துமாவை பலவானாக மாற்ற வேண்டும். அதுதான் செயல்முறை, வேறு ஒன்றுமே இல்லை. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் சரீரத்தை நாம் குறைத்து என் ஆத்துமாவை நான் வளர்க்கப் போகிறேன். அப்போது ஆத்துமாவை வளர்க்க நான் என்ன செய்ய வேண்டும்? சரீரத்தை குறைக்க என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அறிய வேண்டும். சரிங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமும் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதே தான் மத்தேயு 4:4 சொல்கிறாரு, அப்பத்தினாலே மாத்திரமல்ல. சரி, இதனுடைய பொருள் என்ன? இது அநேக நாட்களாக நான் கேட்டதுண்டு. ஆண்டவரே, இது என்ன அப்பத்தினாலே இல்லைன்றீங்க, வார்த்தையினாலே நான் பிழைக்க முடியுமா? அப்பம் சாப்பிடாமல், அதாவது உணவு உண்ணாமல் நான் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? 10 நாள் 20 நாள், அவ்வளோதான்.
அப்போது அதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு 2 காட்டுறார். ஃபஸ்ட்டு அப்பத்தை காண்கிறார், வசனத்தை காண்கிறார். இந்த அப்பமானது எப்படி பிழைக்கிறது, எதற்கு தேவைப்படுகிறது? சரீரத்தை பிழைக்க. இந்த வசனமானது எதற்கு தேவைப்படுகிறது? ஆத்துமாவை பிழைக்க. அவ்வளோதாங்க. இப்போ ஆத்துமா பிழைக்க, ஆத்துமா பலப்பட வேண்டும் என்றால் நான் வசனத்தை ஊற்ற வேண்டும் என் இருதயத்துக்குள்ளாக. என் சரீரம் பலனாக மாறுகிறது எப்பொழுது? நான் உணவை அதிகமாக எடுக்கும் பொழுது. ஹல்லேலூயா. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? சரீரத்தை குறைத்து ஆத்துமாவை வளர்க்கணும். சரி, சரீரத்தை குறைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, சரீரம் வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும்? உணவு உண்ண வேண்டும். சரி, எத்தனை முறை நாம் உணவு எடுக்கிறோம் என்றால் ஒரு நாளைக்கு 3 என்று வைத்துக்கொள்வோம். ஏனென்றால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் நம்ம ஆத்மாவுக்கு செய்ய போகிறோம். அப்போது எத்தனை முறை உணவு கொள்ளுகிறோம் என்றால் 3 முறை உணவு கொள்ளுகிறோம். 1. இரண்டாவதாக, உணவு எப்படி சாப்பிட வேண்டும் என்றால் தரையில் உட்கார்ந்து நம்முடைய கரங்கள் உணவு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய ஐம்புலன்கள் எல்லாமே ஒருங்கிணைந்ததாக காணப்படும். நம்முடைய கரங்கள், நம்முடைய வாய், நாவு, கண்கள், அப்புறம் நாம் பேசுவோம் நன்றாக இருக்குது என்று அந்த சத்தம் வரும்போது நம்முடைய காதுகள் கேட்கும். அப்போ ஐம்புலன்களை ஒருமுகப்படுத்தி நான் உண்ணும் பொழுது தான் அந்த உணவானது எனக்கு பலத்தை கொடுக்கிறது. நீங்கள் சாப்பிடும்போது டிவி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அது பயனற்றதாக போய்விடும், பலத்தை கொடுக்காது என்று தான் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போது 3 வேளை உணவு உண்ணுகிறோம், ஐம்புலன்களை ஒருமுகப்படுத்தி உணவு உண்ணுகிறோம், ஆகவே நாம் பலன் பெறுகிறோம். அடுத்தது, இந்த சரீரத்தை நாம் எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனியிலிருந்து வருகிற நாட்கள்லேருந்து கூடியமான மட்டும், ரொம்ப இல்லை, முடிந்தால் இப்போ 3 வேளை சாப்பிட்றோம். இரவு வேளையில் நாம் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. ஏனென்றால் பாருங்கள், இரவு வேளையில் நான் அதிகமாக உண்ணும் பொழுது காலையில் 3 மணிக்கு இல்லை 4 மணிக்கு ஜெபிக்கு எழுந்திருக்க முடியுமா, அல்லது வேதத்தை வாசிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அப்போ நம்முடைய வேலை என்ன? ஆத்துமாவை வளர்க்க வேண்டும். அப்போ நான் வசனத்தை நான் அங்கே விதைக்க வேண்டும். அப்போ நான் என்ன பண்ணணும்? அதிகாலை 5 மணிக்கு நான் எழுந்திருக்க வேண்டும். அப்படியானால் என் சரீரத்தின் அளவை, நீங்கள் அதாவது உணவின் அளவை குறைத்தாலே போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். ஏனென்றால் அது குறைத்தாலே பாருங்கள், நம்ம நீண்ட ஆயுசு நாட்களை பெறுகிறவர்களாக காணப்படுவோம். இன்னொன்று கூட சொல்கிறேங்க, நீங்கள் அதிகாலை ஒரு 3 மணிக்கு எழுந்துக்கணும்னு வச்சுங்க. நான் அந்த நாட்களில் செய்வதுண்டு. இந்த கொரோனா நாட்களிலெல்லாம் அலாரம் வச்சு தான் நம்ம எழுந்துக்கும். அப்புறமா தான் ஒரு காரியத்தை கண்டு கொண்டேன். அலாரமே தேவையில்லை நமக்கு. என்ன பண்ணலான்னா, நீங்கள் படுக்கும் பொழுது ஒரே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு படுங்க. அந்த தண்ணீரே உங்களை ஒரு 4 மணிக்கு இல்லை 3 மணிக்கு எழுப்பிடுங்க. அப்போ அந்த எழுந்த உடனே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ பாருங்கள், நாம் ஜெபத்திற்காக அதை செய்கிறோம். ஆனால் டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் படுக்கும்போது தண்ணி குடித்து படுத்திங்கன்னா ஹார்ட் அட்டேக்கே வராதுன்றாருங்க. இப்போ நம்மளுடைய எண்ணம் என்ன? நான் எதற்கு தண்ணி குடிக்கிறேன்? நான் காலையில் எழுந்துக்கணும், ஆண்டவரை துதிக்கணும்னு பாருங்கள், அதுவே நமக்கு பயனுள்ளதாக மாறுகிறதாக காணப்படுகிறது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? கூடியமான மட்டும் இரவு வேளையில் கொஞ்சத்தை உணவை நாம் குறைக்க போகிறோம். சரிங்க, இப்போ இந்த பக்கம் வரும், ஆத்துமாவை வளர்க்கணும். இப்போ ஆத்துமாவை வளர்க்கணும்னா இந்த ஐம்புலன்களும் ஒன்றாக இணைத்து செய்ய வேண்டும். அப்போது ஐம்புலன்களையும் இணைத்து செய்கிற ஒரே ஒரு செயல் எது வேண்டானா, வேதத்தை எழுத ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் உட்காந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கை, உங்களுடைய கண், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செவிகள் எல்லாமே ஒருங்கிணைந்ததாக இருக்கும். அப்படி நீங்கள் வேதத்தை எழுத 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 நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வசனங்களை உங்களுடைய ஆத்துமாவிலே விதைக்கிறீர்கள். பாருங்கள், வேதத்தை வாசிப்பது சுலபம். எல்லாருமே இங்கே கீரன் கேட்டால் நான் 2 முறை படித்தேன் 3 முறை படித்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேர் வேதத்தை ஒரு முறையாவது எழுதியிருக்கிறீர்கள் என்றால் யாருமே இல்லை. அப்போது நாம் இன்று நாளிலே ஒரே ஒரு தீர்மானத்தை பண்ண போகிறோம். என்னென்னா, நாம் 3 வேளை சாப்பிடுகிறோம். அப்போ அதை விட அதிகமாக வசனங்களை நான் எழுதும் பொழுது தான் என் ஆத்துமா பலப்படும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு நாளைக்கு 5 வசனத்தை எழுத ஆரம்பிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு. அப்படியானால் யோசித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு 5 வசனம் ஒரு நோட்டில் நான் எழுதுறேன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எழுதுறேங்க? 30 150 வசனம் எழுதுறேங்க.
அப்போது ஒரு மாதத்துக்கு 150 என்றால் ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகுது பாருங்க, ஒரு 2000 வசனம். அப்போ நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக இந்த வேதத்தையே நான் எழுதிவிட்டு போகிறேன் என்றால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பரலோகம் என்பது நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் வேதத்தை நாம் ஒருமுகப்படுத்தி அதை நாம் உட்கொள்ளும் பொழுது தான் அது ஆத்மாவில் போய் தங்கும். இல்லை என்றால் நீங்கள் அதுதான் டீச்சர்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு 5 முறை நீங்கள் ஒரு காரியத்தை படிக்கிறீங்கன்னா ஒரு முறை எழுதினாலே அதற்கு சமம் என்று சொல்வார்கள். டீச்சர் ஐயாவுக்கு தெரியும். அப்படியானால் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு முறை எழுதும் பொழுது உங்களுடைய 5 புலன்களையும் இணைத்து எழுதும் பொழுது அவை சுலபமாக சென்றடையும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றே ஒரு டைரி மாதிரி வாங்கி கொடுத்துருங்க. அந்தந்த டேட்டில் இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், சின்ன பசங்களாக இருக்கிறதுனால இந்த எல்கேஜிலேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஒரு வசனத்தை எழுத சொல்லுங்கள். ஒரு வசனம் அது போதுங்க. 5ஆம் கிளாஸ்லேருந்து மேலே நம்ம முதிய வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 வசனம் ஒரே ஒரு நாளைக்கு எழுத ஆரம்பிங்களே. நீங்கள் எழுத பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை நிச்சயமாகவே நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த வேளையில் ஒரே ஒரு சாட்சி நான் எப்பொழுதும் சொல்லுவதில்லை, ஆனால் நான் இப்போது சொல்லணுன்ற ஆசைப்படுகிறேன். என்னுடைய சின்னவருக்கு நாங்கள் ஜனவரியில் தான் என்னுடைய ஆண்டி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் குடும்பமாக எல்லாருக்கும் ஒரு டைரி வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்கள் ஆண்டி இப்போ அவங்களுக்கு 74 இயர்ஸ். அவங்க 68ல் டைரி இதை எழுத ஆரம்பித்து பைபிளை முடிச்சிட்டாங்க. சென்ற மாதமே பைபிள் எழுதி முடிச்சுட்டு இப்போ இங்கிலீஷில் எழுதுகிறாங்க. ஏன்னா அவங்க ஹெட்மிஸ்டராக இருந்தபடினாலே அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்போது ஜனவரி மாதம் நாங்கள் என்ன பண்ணோம், அவர்கிட்ட சொன்னோம், அப்பா நீ ஒரே ஒரு வசனத்தை ஆரம்பிப்பான்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், ஜெனிசிஸ் என்ற ஒரு சாப்டர்லேருந்து ஒரு வசனத்தை எழுத ஆரம்பித்தாருங்க. அவ்வளோதான் நாங்கள் சொன்னோம். அப்புறம் பாருங்கள், ஒரு 20 டேஸ் ஆன உடனே அவர் என்ன பண்ணார்னா அந்த ஒரு பக்கம் முழுவதையும் எழுத ஆரம்பித்தார். அப்போ நான் கேட்டேன், அப்பா எதுக்குப்பா ஃபுல்லாக எழுதுகிற, உன்னை ஒரு வசனம் தானே எழுத சொன்னோன்னு. அப்போ அவர் சொல்கிற, அப்பா அந்த பக்கத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் நான் வசனத்தை முழுமையாக எழுதுன்னு ஆரம்பித்தேன். பாருங்கள், நாங்கள் துவங்கினோம். இப்போ அவர் வந்திருக்காரு, ஜெனிசிஸ் 27 வரைக்கும் எழுதியிருக்காருங்க. ஒவ்வொரு நாளும் ஜெனிசிஸ் இப்போது 27ஆம் அதிகாரத்தை அவர் வந்திருக்கிறார். அப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் வேதத்தையே அவர் எழுதி முடிச்சுட்டு வாருங்க. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளும் சரி நாமும் இணைந்து எழுதும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா இந்த செயல்முறையை நான் கண்டிப்பாக என் பிள்ளைகளும் நாங்களும் செய்வோம் என்று தீர்மானிக்கிறவங்க ஒரே ஒரு ஹல்லேலூயா சொல்லாமல் ஹல்லேலூயா. அப்போது நாம் சொல்லியிருக்கிறோம், ஆண்டவர் பார்த்திருக்கிறார். இன்றே நாளையே அதை துவங்குவோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் எழுதுவோம் என்று ஒப்பு வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை எழுதி எங்களுடைய இருதயத்தில் விதைத்து அவைகளின்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாமே ஒப்பு கொடுப்போம். தேவ வசனத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கு பகிர்ந்தளித்த சகோதரனை ஆண்டவர் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவாராக. எல்லோரும் எளிமை நின்று முடிவு பாடலாக என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மா நீதியை சம்பாதித்தார், நான் சொந்த நீதி வெறுத்தேன் என்ற பாடலை நாம் பாடலாம்.